டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவரோட மகனை வச்சு படம் டைரக்ட் பண்ணலாமேன்னு பாண்டியன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நிச்சயமாக ஏஆர் முருகதாஸ் தன்னுடைய மகனை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காகத்தானே தன்னுடைய மகனை இப்போது ஏஆர் முருகதாஸ் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். டூட் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் எல்ஐகே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு அமுதா மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக பிரதீப் ரங்கநாதனுடைய படங்களுக்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பொருட்செலவில் உருவாகிருக்கிற படம் அப்படின்றதுனால அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகுமே தவிர எப்படி குறையும்? மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பைசன் படம் 100 கோடி வசூலை எட்டிருச்சான்னு கதிர் முக்கூடல்லேருந்து கேட்டிருக்காங்க. பைசன் திரைப்படம் இன்னும் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டவில்லை. சித்ரா சார், உங்களுக்கு இமயமலை போக ஆசை இருக்கான்னு முத்துபாலா செல்வபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. இமயமலை செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் இமயமலைக்கு செல்கின்ற ஆசையை பொறுத்த வரைக்கும் நாம் நினச்சா மட்டும் அது ஈடேறி விடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பிக் பாஸ் நிகழ்ச்சி முன்பு போல பிரபலமாக இல்லையே, காரணம் என்னன்னு மைக்கிள் சடையபுரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் முன்ன போல் இப்போ பிரபலமாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் தடம் மாறி இருக்கிறது. சுஜாதாவோட புத்தகங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் இதுன்னு காவ்யா வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கரும்புல எந்த பக்கம் இனிக்குன்னு கேட்டால் யாரால் சரியான பதில் சொல்ல முடியும்? சுஜாதாவுடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் படித்த எல்லா புத்தகங்களுமே மிகச்சிறந்த புத்தகங்கள் தான். அவரால் சுமாராக எழுதவே முடியாது. விஷால் சாரோட மகுடம் படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு எப்போ தான் தீர்வு கிடைக்கும்னு மைசூர்லேருந்து தன்யா கேட்டிருக்காங்க. விஷாலுடைய மகுடம் திரைப்படத்துக்கு ஏற்கனவே தீர்வு என்பது எட்டப்பட்டு விட்டது. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து பேசினா தீராத பிரச்சனைகளே இல்லை. சித்ரா சார், நீங்கள் கதை அல்லது நாவல் போன்ற புத்தகம் எழுதலாமேன்னு கௌஷிக் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கதை எழுதணும், நாவல் எழுதணும் அப்படின்னு எனக்குள்ளேயும் ஆசை இருக்குது. ஆனால் நாவல் எழுதுறதுன்ற விஷயம் இருக்கு, அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதனால் அதை முயற்சி பண்ணி பார்க்க நான் விரும்பலை. கதை எழுதலாம், ஆனால் அதற்கான நேரம் அமைய வேண்டும். மகாநதி சங்கருக்கு ரஜினிகாந்த் கொடுத்த காப்பை திரும்ப வாங்கிட்டாரான்னு பரமசிவம் மத்திஹல்லியிலேருந்து கேட்டிருக்காங்க. பிளட் ஸ்டோன் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது மகாநதி சங்கருக்கு கொடுத்த அந்த ராகவேந்தர் காப்பை இந்த படப்பிடிப்பு முடிந்தவுடனேயே ரஜினிகாந்த் வாங்கி கொண்டு விட்டார். இடம் பொருள் ஏவல் படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அந்த படத்தில் வர பாடல்கள் பற்றி ஒரு ரிவ்யூ போட முடியுமான்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இடம் பொருள் ஏவல் திரைப்படம் எத்தனை ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை திருப்பதி பிக்சர்ஸும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவ்வளோ எளிதிலே அது ஈடேறுவதாக தெரியல. மிஸ்கின் சார் டைரக்ட் பண்ண ட்ரெயின் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ட்ரெயின் திரைப்படம் நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்தில் எப்படியாக வாய்ப்புகள் இருப்பதாக சினிமா உலகத்தினுடைய பட்சிகள் சொல்கின்றன. எழுத்தாளர் சுபா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு திருப்பதியிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. எழுத்தாளர்கள் சுபா இப்போ சுபா கதைகள் அப்படின்ற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் தொடர்ந்து வீடியோக்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி 2 படங்களுடைய கதை விவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவாஜி சாருக்கும் கலைஞர் சாருக்கும் கடைசி காலகட்டத்தில் மனஸ்தாபம் ஏதாச்சும் இருந்ததான்னு புருஷோத்தமன் குன்றத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கலைஞருக்கும் சிவாஜிக்கும் இடையே எந்த காலகட்டத்திலும் கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான். ஆனால் சிவாஜியினுடைய கடைசி காலத்திலே அவருக்கு கலைஞரோடு மிக நெருக்கமான நட்பு இருந்தது என்பதுதான் உண்மை. சினிமாவில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மூட நம்பிக்கை எதுன்னு வேளச்சேரியிலேருந்து மலர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னால் சிலருடைய நம்பிக்கைக்கு எதிரான பதிலாக அது அமையும் அப்படின்றதுனால அதை பற்றி நான் குறிப்பிட விரும்பலை. ராஜசுந்தரம் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தென்காசியிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. ராஜசுந்தரம் தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டும் நடன இயக்குனராக பணியாற்றுகின்ற நடன இயக்குனர் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என்று பல மொழிகளிலே பணியாற்றுகின்றவர். இப்போ தெலுங்கு படங்களிலும் ஹிந்தி படங்களிலும் பிஸியாக இருக்கிறார். எஸ்பிபி, பாக்யராஜ் சார் மாதிரி வேற வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க யாராச்சும் மியூசிக் டைரக்டராக ஆயிருக்காங்களான்னு தென்காசியிலேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வரிசையில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய இன்னும் முக்கியமான இருவர்னா 2 பேரை சொல்லலாம். ஒன்று வீணை எஸ் பாலச்சந்தர், இன்னொருவர் டி ராஜேந்தர். சித்ரா சார், நீங்கள் ஸ்ரீதேவி மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு சாம் சந்தோஷ் கோபால சமுத்திரம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி அறிமுகமான காலகட்டத்திலேருந்தே ஸ்ரீதேவியை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய படங்கள் பலவற்றுக்கு நான் பத்திரிகை தொடர்பானாக பணியாற்றி இருக்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமானு சங்கர் அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் எதனால் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயகன் வழியாக எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ரஜினிகாந்த் சார் ஏன் எந்த படமும் டைரக்ட் பண்ணலைன்னு மணிகண்ட பிரபு மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட புத்திசாலியான நடிகர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்டவர் டைரக்ஷனை மேற்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு நிச்சயமாக
பல காரணங்கள் இருக்கும். நடிகர் கமல்ஹாசன் நடிப்பு பயிற்சி கூடம் ஆரம்பிக்கலாமேன்னு சங்கர் சேரன்மாதேவியிலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய யோசனை நல்ல யோசனை தான். கமல் நடிப்பு பயிற்சி ஒன்றை தொடங்கினார் என்றால் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல நடிகர்கள் அவரால் உருவாக்க முடியும். ஆனால் அதுக்கு கமல்ஹாசனுக்கு நேரம் இருக்கிறதா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. கமல்ஹாசன் நேரடியாக இல்லைனாலும் அவருடைய மேற்பார்வையில் ஒரு நடிப்பு பயிற்சி பள்ளி உருவாக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ராஜேஷ்குமாரோட இன்டர்வியூ ரொம்ப அருமையாக இருந்தது. அவரோட கதையை இப்பயும் படமாக எடுக்க முடியுமான்னு சதீஷ் ஸ்ரீநகர்லேருந்து கேட்டிருக்காங்க. ராஜேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் காலத்தை கடந்த எழுத்தாளர் என்று தான் அவரை சொல்வேன். அவருடைய நாவல்களை எந்த காலத்திலையும் படமாக்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய பெரும்பாலான நாவல்கள் கிரைம் நாவலாக இருப்பது தான். அடுத்து இன்று ஒரு தகவல். மற்ற நடிகர்களுக்கு வாய்ப்பு தருவதிலும் மற்ற திறமையான கலைஞர்களை பாராட்டுவதிலும் கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு நிகர் அவர்தான் என்று தாராளமாக சொல்லலாம். அவர் மணமகள் என்ற படத்தை தயாரித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கிருஷ்ணா பிக்சர்ஸ் அலுவலகத்துக்கு சென்றார். இவர் அங்கே போகும்போது TS பாலையா அங்கே நின்று கொண்டிருந்தார். NS கிருஷ்ணன் பார்த்த உடனே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டார் TS பாலையா. அவரை தன்னுடைய பக்கத்தில் அழைத்த NS கிருஷ்ணன், இப்போ நான் மணமகள் அப்படின்ற பேரில் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன், அதில் முக்கியமான கதாபாத்திரம் ஒரு பாகவதருடைய கதாபாத்திரம், அதை நீ ஏற்று நடி என்று TS பாலையாவை பார்த்து சொன்னார். அது வரைக்கும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்த TS பாலையாவுடைய திரை வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கிய படமாக மணமகள் திரைப்படம் அமைந்தது. அந்த படத்தில் அவர் சிறப்பாக நடிப்பதை பார்த்துவிட்டு பலர் NS கிருஷ்ணன்ட்ட சொன்னபோது, TS பாலையா நல்லா நடிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது, அவன் நல்லா நடிப்பான்னு தெரிஞ்சுதானே அந்த கதாபாத்திரத்தை அவனுக்கு கொடுத்தேன் என்று TS பாலையாவை மனமாற பாராட்டினார். அந்த படத்தில் ஒப்பந்தம் ஆகும்போது உங்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு TS பாலையாவும் கேட்கலை. NS கிருஷ்ணன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லலை. படப்பிடிப்பு முடிந்தவுடன் TS பாலையாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார் கலைவாணர். அவருடைய வீட்டு வாசலில் அப்போ ஒரு பியூக் கார் நின்று கொண்டிருந்தது. இந்த பியூக் கார் இருக்க அந்த காலகட்டத்தில் நட்சத்திர நடிகருடைய ஒரு அந்தஸ்தாக இருந்தது. ஒரு சில நடிகர்கள்ட்ட மட்டும்தான் அந்த பியூக் கார் இருந்தது. தன்னுடைய வீட்டுக்குள்ளே TS பாலையா அழைத்த கலைவாணர், வெள்ளை பியூக் கார் இருக்குல்ல, அதை நீ எடுத்துக்க, மணமகள் படத்தில் மிகச்சிறப்பாக நடித்ததற்காக உனக்கு அந்த பியூக் காரை பரிசீலிக்கிறேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டவுடனே TS பாலையா திக்குமுக்காடி விட்டார் என்பதுதான் உண்மை. என்னுடைய நடிப்புக்கு பரிசாக பியூக் காரை கலைவாணர் பரிசீலிப்பார் என்று நான் என்றைக்கும் நினைத்து கூட பார்த்ததில்லை. கலைவாணருடைய பெருந்தன்மை இருக்க அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே பதிவு செய்திருக்கிறார் TS பாலையா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அஜித்தோட பல படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த படம் தீனா. ஏன்னா அதில் தான் அஜித் தலையானார். ஆக்சுவலாக அஜித் சாரை பற்றி சொல்லணும்னா, தீனா முடிச்சு அது கேரக்டர் மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கேப்பு. துணிவு கேமராமேன்ட்ட சொல்ல, சார் ப்ளஸ்1க்கு அப்புறம் ரஜினியோட பல படங்களை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் படம் +1 சார், அவரோட நான் சேர்ந்து பண்ணது. அடுத்த படம் பாட்சா. ஸோ பாட்சா படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஜம்ப் பண்ணி ஒரு லாக் ஒன்று போட்டு கீழே வந்து பறிச்சு அடிப்பேன். ஸோ அந்த லாக்லாம் நான் மகாநதி பண்ணிட்டு பாட்சா படத்துக்கு விஜயவாகில் அப்படின்னு வந்து வரும்போது எதிர்க்க சிவகுமாரன் பிளாக் பண்ணுறேன், டேய் நில்றா அப்படின்ட்டாரு. வில்லன் நடிகரில் யாரை ரொம்ப பிடிக்கும்? நம்பியார் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அசோகன் சார், சிங்காரம் 6 மாசமா ஆலையும் காணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.